தலையெடுக்கும்போது கொஞ்சம் விமர்சனங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அது இவர் வந்தப்போ விமர்சனம் ரொம்ப ஜாஸ்தி. திருச்சியில் போய் சர்ச்சில் முட்டி போட்டு அப்படியே அவர் போகிறார், பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்புறம் அம்மன் கோயிலில் போய் நெடுஞ்சான்கடையாக விழுந்து அங்கே கடவுளை அம்மனை வணங்குறாரு. மசூதிக்கு போயிருக்காரு, இவ்வளோ போயிருக்காரு. அரசியல் இதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கட்டும், இருந்துட்டு போட்டு அரசியலாகவே இருந்துட்டு போட்டு போனார்ல. அதுக்கு நடிகர் ஸ்ரீமன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆச்சு. இது பார்த்த உடனே சரி இப்படியாவது பதில் சொல்கிறது சில பேர் இருக்காங்களேன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 வருஷமாக அவர் வந்து ஒவ்வொரு படம் வெளியிடும் போதும் சர்ச்சுக்கு போய் அவர் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப பழக்கமான விஷயம் அவருக்கு. இது வந்து புதுசு கிடையாது. எப்போவுமே அவர் வந்து படம் ரிலீஸும் போது சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணுவார். இந்த மாதிரி முட்டி போட்டு தான் போய் பிரார்த்தனை பண்ணுவார். அது வந்து விளம்பரப்படுத்திக்கிறதில்ல அவர், அதை காட்சிப்படுத்திக்கிறதில்ல, அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறதில்ல. அது எம்ஜிஆரோட அந்த அணுகுமுறை, எம்ஜிஆரோட அந்த அணுகுமுறை விஜய்கிட்ட இருக்குது. அவர் கோயிலுக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போனார், ஒரு எவிடன்ஸ் கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது, ஒரு வீடியோ கிடையாது. ஃபோட்டோ எடுத்தவனையும் ஃபோட்டோ கேமரா வாங்கி அப்போ ஃபிலிம் இருந்துச்சு, ஃபிலிமை உருவிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதை அடையாளப்படுத்தவே மாட்டார். நான் கோயில் போனது என்னோடய பர்சனல் மேட்ரு, அது பர்சனல். அப்படி தான் அவர் எம்ஜிஆர் நினச்சிட்டு இருக்கார். அதே தான் இவரும் அப்படி வச்சுட்ருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்.